ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இந்த மாதிரி வழுவழுப்பான மெட்டீரியல் எல்லாமே நமக்கு வச்சு ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட மேல் பக்கம் இது நம்ம லைனிங் மூட்டுறப்ப சிரமம் இல்லாமல் மூட்டுறதுக்காக ஃபஸ்ட்டு எப்பயும் போல் கீழே பாட்டம் நம்ம தையல் போட்டுடலாம். ஒரு சின்ன டிப்ஸ் தான். இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லைனிங் மூட்டிட்டு பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. ஏன்னா இந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாம் நமக்கு லைனிங் மூட்டுறதுக்கு சிரமமாக தான் இருக்கும். இதை அப்படியே நம்ம திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டு நம்ம போடுற டபுள் ஸ்டிச்சஸ் எப்பயும் போல் போட்டுடலாம். இப்போ நான் டபுள் ஸ்டிச்சஸ் கீழே போட்டேன். இப்போ நம்ம லைனிங் மூட்டுறதுக்கு இப்போ பாருங்கள், நான் குண்டூசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாத்தை கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம குண்டூசி மார்க் பண்ணிடலாம் 2 இடத்துல. இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கூட 2-3 இடத்துல கூட நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேலு நம்ம இந்த மாதிரி அவுட்லைன் தையல் போட்டோம் அப்படின்னா எந்த இடத்துலையுமே துணி சுருங்காமல் நல்லா ஒரு நீட்டான ஃபோல்டிங்கில் நம்ம லைனிங் மூட்டி எடுத்துடலாம். ஒரு தடவையோட வேலையோடு நமக்கு முடிஞ்சிடும். நம்ம ஒரு வேளை பின் போடாமல் விட்டோம் அப்படின்னா நமக்கு அங்கங்கே நழுவிட்டு வந்துடும். அதனால் நமக்கு திருப்பி பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இவங்க எவ்வளோ நீட்டாகவும் எங்கேயுமே துணி சுருங்காமல் நமக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.